வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, மதங்களை கடந்து விரும்பப்பட்ட பாடகர் அனிபா சினிமாவில் அவர் பாடிய பாடல்கள் என்னென்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். அரசியல் தொடங்கிய காலத்தில் தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கட்சிகள் ஒன்று திமுக தான். இந்த கட்சிகள் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருப்பதற்கு காரணம் அண்ணா, கருணாநிதி போன்றவர்களுடைய பேச்சுக்கள் தான் சொல்லணும். அவர்களுடைய கருத்துக்கள் இன்னும் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் வருகிறது. அதே போல மக்களை ஒன்று திரட்டி போராடி இருந்தவர்கள் ஒருவர் தான் நாகூர் ஹனிபா. அவங்க இவரின் உண்மையான பெயர் இஸ்மாயில் முகமது ஹனிபா என்றே சொல்லணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய குரல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லலாம். அந்த அளவுக்கு இவருடைய கட்சி பாடல்கள் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் வைரலாகவும் தொடர்ந்து வரும். இவர் 1925 ராமநாதபுரத்துல பிறந்தாரு. சிறு வயதிலிருந்தே இவர் திராவிட இயக்கங்கள் மீது அதிக ஆர்வம் கொண்டவர். தன்னுடைய 13வது வயதில் ராஜாஜி கருப்பு கொடி காட்டி சிறைக்கு சென்றார். அதோடு இவர் தன் 11 வயதிலே பள்ளிக்கூடத்தில் இஸ்லாமிய பாடல்களை பாடி வந்தார். தன்னுடைய 15 வயதில் தனியாக கச்சேரியும் ஆரம்பித்தார். அப்போது இவருடைய ஒரு கச்சேரிக்கு 25 ரூபாய் வாங்கியிருந்தார். அப்போதிலிருந்து இறக்கும் வரை 75 ஆண்டுகளுக்கு மேலாக பல இடங்கள்ல பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 15,000 மேடைகள்ல பாடியிருக்கிறாரு. அதிலும் அண்ணா அழைக்கின்றேன், ஓடி வருகிறான் உதயசூரியன் என்றெல்லாம் தன்னுடைய கம்பீர குரலால் ஒலித்து மக்களையும் கவனத்தை ஈர்த்தவர். மேடையிலே கனிபா பாடினால் ஒலிபெருக்கி தேவையில்லை, அந்த அளவுக்கு கண்ணீர் குரல் கொண்டவர். இவருடைய குரலை பாராட்டி பெரியார் ₹1 பரிசளித்திருந்தார். திராவிட இயக்கங்களுக்கு பல மாறுதலையும் நேரில் பார்த்து சாட்சி அனிபாதான். அதை இவர் தன்னுடைய பாடல் மூலம் பதிவு செய்தே இருக்கிறார். EVK சம்பத் திமுகவிலிருந்து பிரிந்த போது நாகூர் ஹனிபா வர்த்தகடா மார்பில் பாய்ந்தது என்ற பாடலை எழுதியிருந்தார். அதற்கு பிறகு எம்ஜிஆர் திமுகவுக்கு விலகி அதிமுகவை உருவாக்கினார். அப்போது எம்ஜிஆர் தனி கட்சியை உருவாக்கி இருந்த போது ஹனிபாவை அழைத்திருந்தார். ஆனால் ஹனிபா எனக்கு ஒரு இறைவன் ஒரே கட்சி என்று கூறியிருந்தார். மேலும் இவருக்கு சினிமாவில் நிறைய பாட வேண்டும் ஆசை இருந்தது. ஆனால் அவருடைய சில பாடல்கள் மட்டுமே சினிமாவில பாடியிருந்தாரு. முதலாக இவர் சினிமாவில் பாட வந்த போது இவருடைய பெயர் ஹனிபா என்பதற்கு பதிலாக குமார் என்ற பெயரை வைத்தாங்க. ஆனால் அதை ஹனிபா மறித்து விட்டார். ரேடியோக்கள்ல பாடி புகழ்பெற்ற ஹனிபா அகில வானொலி அகவாசன் என்ற மாற்றியதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரேடியோவில் பாடுவதற்கு நிறுத்திவிட்டாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய கொள்கைகளே மாறாதவர். அதிலும் இவர் சினிமாவில் பாடிய எல்லோரும் கொண்டாடுவோம் என உம்மதமே என் சம்மதமே என்ற பாடல் மதங்களை கடந்து எல்லோருக்கும் பிடித்த பாடலாக இருந்தது. மேலும் கருணாநிதிக்கும் ஹனிபாவுக்கும் சின்ன வயதிலிருந்தே நட்பு இருந்தது. ஹனிபா தன் கட்டிய வீட்டிற்கு கருணாநிதி இல்லம் என்றே பெயர் வைத்தார். அளவிற்கு இருவருக்கும் இடையே நட்பு இருந்தது. கருணாநிதிக்காக ஹனிபா பாடிய கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்ற பாடல் இன்றும் திமுக மேடைகளில் தவறாமல் ஒலித்து கொண்டே இருந்தது. இவரை எடுத்து மதுரை ஆதினந்திற்கும் ஹனிபாவுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டது. மேலும் தன்னுடைய கடைசி மேடையில் ஹனிபா ஓடி வருகிறார் உதயசூரியன் என்ற பாடலை பாடியிருந்தார். இந்த நிலையில இவருடைய நினைவு நாள், இவருடைய நினைவினத்தில் திமுக சேர்ந்தவங்க இரங்கல் தெரிவித்து பதிவுகளை போட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவுங்க. நன்றி.